ஹலோ, குட்டி செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் செல்லங்களா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? போங்க தாத்தா, இந்த அம்மா அப்பாவை பிடிக்கவே இல்லை. ஐஸ்கிரீம் கேட்டா சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் கேட்டா பல்லு கெட்டு போகும்னு சொல்றாங்க, போனை பார்க்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாத்தா. ஒண்ணுமே பிடிக்கவே இல்லை தாத்தா. குட்டி செல்லங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா அப்பா நமக்கு நல்லது தான் செய்வாங்க. எதுனாலும் உங்களுக்கு தான் செய்வாங்க. ஏசப்பா எல்லாருக்கும் நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்க ஏசப்பாக்கு தேங்க்ஸ் தான் நீங்க சொல்லணும். போங்க தாத்தா. பாப்பா, தம்பி, குட்டி செல்லங்களா, உங்களுக்கு ஒரு கதையை சொல்லட்டுமா? வாவ், கதையா? ஜாலி ஜாலி ஜாலி, இதோ வந்துட்டேன் தாத்தா. ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் சின்ன வயசுல அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இவங்களும் சேர்ந்து ஒரு நாள் கடைக்கு போனாங்க. போய்கிட்டு இருக்கும் போது அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான். அதனால ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அந்த அண்ணனை அவங்க அம்மா வீட்டு வேலை போய் பாத்திரம் கழுவி, பிறகு வீட்டை கூட்டி, இப்படி 4-5 வீட்டில் வேலை பார்த்து அந்த அண்ணனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளை எல்லாரும், நீங்க உங்க அப்பா அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. உங்க ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல? ஆமா தாத்தா, நாங்களும் எங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம் தாத்தா. அதே மாதிரி தான் அந்த அண்ணனுக்கும் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அண்ணனுக்கு தான் அப்பா இல்லையே, அம்மா மாத்திரமே. அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, ஒரு சைடு கண்ணே தெரியாது, கண்ணு குழி விழுந்து இருந்துச்சு. அதனால இந்த அண்ணன் அவங்க அம்மாட்ட இந்த விஷயமா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அழகே இல்லை, கண்ணு இல்லை, அசிங்கமா இருக்காங்க. அதனால எங்க அம்மாவெல்லாம் இப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டு போக கூடாதுன்னு அவங்க அம்மாவை மதிக்கல. இதனால அவங்க கூட்டிட்டு போகல. அவங்க அம்மாவை கண்டாலே அந்த அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த அம்மாவுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனுக்காக காலையில அதிகாலையில எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க. அதிகாலையா? அப்படின்னா என்ன தாத்தா? காலையில 5 மணிக்கு பேராண்டி. 5 மணிக்கு வா? பாவம் தாத்தா அவங்க. நான்லாம் 8 மணிக்கு தான் தாத்தா எந்திரிப்பேன். ஆமா பாப்பா, காலையிலேயே 5 மணிக்கு போயிருவாங்க.
போயிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்து அந்த அண்ணனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு கொடுக்கணும். அதனால காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. இப்படி அந்த அம்மா அந்த அண்ணனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்படியே பல வருஷம் ஓடிருச்சு. ஒரு நாள் அந்த அண்ணனுக்கு நல்ல பெரிய இடத்துல வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சிச்சா அதுக்கப்புறம் அந்த அண்ணனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இவங்க அம்மாவை கண்டாலே அந்த அண்ணனுக்கு சுத்தமா ஏற்கனவே பிடிக்காதா. இப்ப குடும்பமானனால இந்த அம்மா கூட இருக்கவே கூடாது, இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல, இந்த அம்மா வீட்டு வேலை பார்க்குது, சே இந்த அம்மா கூட நாங்க வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் இந்த அம்மாவை பார்க்காமலே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டாங்க அந்த அண்ணன். இப்படியே பல நாட்கள் போயிடுச்சு. ஆனா இந்த அம்மாவுக்கு வேலையே செய்ய முடியல. இந்த அண்ணன் அந்த அம்மாவுக்கு காசும் அனுப்பல. நல்ல சம்பளம், பெரிய உத்தியோகம். அந்த அண்ணனுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மாவை பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கண்ணு தெரியாது. அதனால அம்மா கண்ணு தெரியாத அம்மாவா அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு அந்த அண்ணன் அம்மாவை சுத்தமா வெறுத்துட்டாங்க. ஒரு நாள் இந்த அண்ணன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. இவங்க தான் பெரிய அதிகாரி தானே. அதனால பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இப்படி வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்க ஆஃபீஸ்ல இருந்து நடத்தினாங்க. அப்ப அந்த சென்னை வரைக்கும் போயிருந்தாங்க. சென்னையில இருக்கும் போது இந்த டாக்டரும் இன்ஜினியரு எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப டாக்டர் பேசும்போது, நான் இந்த ஊர்ல இருந்து படிச்சு வந்திருக்கேன், இவ்வளவு நாளா நான் அந்த ஊர்ல தான் இருந்தேன் கிராமத்துல, இப்ப நான் பெரிய டாக்டரா சென்னையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் இந்த அண்ணன் ஊருக்காரு. உடனே டாக்டருக்கு அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் நம்ம ஊருக்காராச்சே, அதனால டாக்டரை போய் பார்த்து பேசுவோம் அப்படின்ட்டு வேகமா மீட்டிங் முடிஞ்ச உடனே சாப்பிட உட்கார்ந்த உடனே பக்கத்துல டாக்டர் கிட்ட போய் அந்த அண்ணன் உட்கார்ந்துக்கிட்டாங்க. உடனே டாக்டர்கிட்ட பேச்சு கொடுக்கறாங்க. டாக்டர் டாக்டர் நானும் உங்க ஊருக்காரன் தான் டாக்டர். அப்படியா, நீ எங்க ஊர் தானா அப்படின்னு அந்த டாக்டருக்கும் சந்தோஷம். சே, நம்ம ஊர்ல உள்ளவன் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல தான் நான் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தேன். அப்ப நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆமா தம்பி, உங்க அம்மா அப்பா பேர் என்ன சொல்லு. இந்த அண்ணனுக்கு தான் அப்பா இல்ல இல்ல, அம்மாவை தான் பிடிக்கவே பிடிக்காத. அண்ணனை ரொம்ப யோசிச்சான். யோசிச்சு சரி இவருக்கு என்ன எங்க அம்மாவை தெரியவா போகுது, எங்க அம்மா கூலி வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இருக்காது, நம்ம சும்மா சொல்லுவோம் அப்படின்னு அந்த அண்ணன் நினைச்சுக்கிட்டு அவங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மாத்திரம்தான்,
டாக்டர் உடனே கேட்டாரு, அப்படியாப்பா, சாரிப்பா, அப்ப உங்க அம்மா பேர் என்னப்பா? நான் அங்க வேலை பார்த்ததுனால, அங்க நான் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்ததுனால எனக்கு தெரியும்பா சிலரை அப்படின்னு ஒன்னே இந்த அண்ணன் தெரியாதுன்னு நினைச்சிட்டு உடனே அவங்க அம்மா பேரை சொன்னாங்க. சொன்ன உடனே டாக்டருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ இந்த அம்மாவோட பிள்ளையாப்பா? ஆமா டாக்டர், எங்க அம்மாவை உங்களுக்கு தெரியுமான்னு அந்த அண்ணன் கேட்டாங்க. அந்த அண்ணனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. கண்ணு தெரியாம அசிங்கமா இருக்கிற எங்க அம்மாவை சொல்ல வேண்டியதாயிருச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மா பேரை சொன்னதுனால டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சா, சரி ஆமா டாக்டர்னு சொல்லுவோன்ட்டு ஆமா டாக்டர்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே டாக்டர் சொன்னாரு, எப்பா உங்க அம்மாவுக்கு எப்படி கண்ணு தெரியாம போச்சு தெரியுமா? எப்படி உங்க அம்மா கண்ணு தெரியாம போச்சு தெரியுமா? ஒரு நாள் நீ ரொம்ப எனக்கு கடைக்கு போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சு அழுத சின்ன வயசுல. அதனால பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம்னு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உன்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. உங்க அப்பா சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது உன்னை முன்னாடி உட்கார வச்சிருந்தாரு, பின்னாடி அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப ஒரு வண்டி வந்து மோதிருச்சு. அந்த வண்டி மோதினதுனால உங்க அப்பா அங்கே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அடி, அதுல உனக்கு கண்ணு போயிருச்சு தெரியுமா? அப்படியா டாக்டர், எனக்கு தெரியாதுன்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. அந்த கண்ணு போனதுனால உங்க அம்மா தன்னுடைய கண்ணையே எடுத்து உனக்கு வச்சாங்க. அதனாலதான் உங்க அம்மாவுக்கு அந்த கண்ணு போச்சு. அந்த கண் ஆபரேஷனை நான் தான்ப்பா உனக்கு பண்ணேன். உங்க அம்மா கண்ணை எடுத்து உனக்கு கண்ணு இல்லாததுனால அந்த ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடுச்சு இல்லையா, அதனால உங்க அம்மா கண்ணை எடுத்து மாத்தி உனக்கு வச்சேன். நான் தான் அந்த ஆபரேஷனே பண்ணேன்ப்பா. உனக்கு கண்ணு தந்துட்டு அந்த அம்மா கண்ணு தெரியாம ஒத்த கண்ணை வச்சு வாழ்றத நினைச்சு நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். சே, பிள்ளைக்காக என்ன செய்வாங்க, கண்ணை கூட அந்த அம்மா கொடுக்குதே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன்ப்பா. உங்க அம்மாவை பத்தி ஏகப்பட்ட இடத்துல எனக்கு மீட்டிங் போற இடங்களெல்லாம் உங்க அம்மாவையும் உன்னையும் தான்ப்பா நான் சொல்லுவேன். எப்படி அந்த தாய் மகை மேல பாசமா இருக்காங்கன்னு நான் ரொம்ப அருமையா சொல்லுவேன். உடனே அந்த அண்ணே, என்ன டாக்டர் சொல்றீங்க, எங்க அம்மா கண்ணு தான் எனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, உங்க அம்மா உனக்கு இதை சொல்லவே இல்லையாப்பா? ஆமாப்பா, உங்க அம்மா கண்ணு தான் உனக்கு இருக்குது. அப்படியா டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நன்னேன் வேகமா ஊருக்கு கிளம்புனாங்க. ஏன்னா இந்த அண்ணனுக்கு அம்மாவே பிடிக்காம இருந்துச்சு. ஏன், அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாதுன்றனாலதான் அப்படி இருந்துச்சு. உடனே ஊருக்கு கிளம்பி வந்து அந்த பிள்ளைகள் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போய் நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்வீட்டு நல்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவை போய் பார்த்து,
ரொம்ப சந்தோஷம். ஏம்மா, இவ்வளோ நாளா நான் உங்களை மதிக்கவே மாட்டேன். உங்களுக்கு கண்ணு தெரியாததுனால உங்களை யாரையும் என்னுடைய அம்மான்னு சொல்லவே மாட்டேன். மன்னிச்சுக்கோங்கம்மா. உங்க கண்ணை தான் எனக்கு நீங்க தந்திருக்கீங்க. அதை கூட நீங்க ஒரு நாள் கூட எனக்கு சொல்லியே காட்டினதில்ல. உங்களுக்கு ஆப்ரேஷன் பார்த்த டாக்டர் தான் எனக்கு சொன்னாருமா. அம்மா சாரிம்மா அப்படின்னு அந்த அம்மா தனியாக தானே இருந்தாங்க. அவங்கள சாரி கேட்டு தான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஒன்று கூட அந்த அண்ணன் சொல்லவே மாட்டாங்க. அந்த அம்மாவை நல்லா வச்சுக்கிட்டாங்க. குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நமக்கு தான் சண்டே கிளாஸ்ல உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல பாப்பா, தம்பி, அப்பா அம்மாவை கனம் பண்ணணும் அப்படின்னு. அதே போலதான் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அப்பா அம்மா மேல கோபப்படக்கூடாது. உங்க அப்பா அம்மாவும் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சரியா? இதே போலதான் யோசிப் பண்ணணும். பஞ்சம் இருந்த நேரத்துல அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு போஷிச்சாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி யோசிப் பண்ண அதிகாரியா இருந்தாலும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு பஞ்சம் போகிற வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுசும் போஷிச்சாங்க. எகிப்தியருக்கு அவங்கெல்லாம் அருவருப்பா எண்ணப்படுறவங்க. அப்படி இருந்தும் எதையும் யோசிக்காம யோசிப் பண்ணே அப்பாவை கனம் பண்ணாங்க. அதே போல நாமளும் எல்லாரும் கனம் பண்ணணும். சரியா? அப்படியா தாத்தா? ஓகே தாத்தா, இனிமேல நாங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்போம் தாத்தா. அடம் பிடிக்க மாட்டோம் தாத்தா. அம்மா அப்பா எதுனாலும் நமக்கு நல்லதுக்காக தான் செய்வாங்க. பாத்தீங்களா தாத்தா, அந்த அண்ணனுக்காக அந்த ஆண்டி கண்ணையே கொடுத்துருக்குறாங்க. எங்க அம்மா அப்பாவும் எங்களுக்காக தானே கஷ்டப்படுறாங்க தாத்தா. நாங்க இனிமேல இப்பெல்லாம் செய்ய மாட்டோம் தாத்தா. ஆமா தாத்தா, குட்கலா இருக்கும் தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம்